அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகமத்துல சங்கீதங்களின் புத்தகம் 42 பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 42. இந்த சங்கீதம் 2ஆம் பகுதி சங்கதியாக பிரிக்கப்படுகிறது. அதாவது 42வது சங்கீதத்திலிருந்து 72வது சங்கீதம் வரை பாடகர் தலைவருக்கு கோராகியரின் அறப்பாடல், திருப்பாடல் 42. கலைமான் நீரோடிகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளது. எப்போது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றை எல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பி இரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாரையாகிய இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல என்னை தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். பகுதி 43 தொடர்ந்து வாசிக்கலாம். நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு. கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வாழ்வுக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். பாதுகாப்புக்காக வேண்டல். பாடகர் தலைவனுக்கு கோராகியரின் அறப்பாடல் பகுதி 44 தொடர்ந்து வாசிக்கலாம். கடவுளே, எங்கள் காதுகளால் நாங்களே கேட்டிருக்கின்றோம். எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் என்று எங்களுக்கு எடுத்துரைத்தனர். உமது கையால் வேற்றினத்தாரை விரட்டி அடித்து எந்தையரை நிலைநாட்டினீர். மக்கள் இனங்களை நொறுக்கி விட்டு எந்தையரை செழிக்க செய்தீர். அவர்கள் தங்கள் வாளால் நாட்டை உடைமையாக்கி கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி பெறவில்லை.
நீர் அவர்களில் மகிழ்ச்சியுற்றதால் உமது வழக்கையும் உமது புயமும் உமது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றி அளித்தன. நீரே என் அரசர், நீரே என் கடவுள், யாக்கோபுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம். எங்களுக்கு எதிராய் எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம். என் வில்லை நான் நம்புவதில்லை, என் வாள் என்னை காப்பாற்றுவதும் இல்லை. நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றினீர், எங்களை வெறுப்போரை வெட்கமுறை செய்தீர். இந்நாளும் கடவுளாம் உம்மை நினைத்து பெருமை கொண்டோம், என்றென்றும் உமது பெயருக்கு நன்றி செலுத்தி வந்தோம். ஆயினும் இப்பொழுது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்தி விட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உணவுக்காக வெட்கப்படும் ஆடுகளை போல் எங்களை ஆக்கிவிட்டீர். வேற்றினத்தாரிடையே எங்களை சிதறோட செய்தீர். நீர் உம் மக்களை அற்ப விலைக்கு விற்றுவிட்டீர். அவர்கள் மதிப்பை மிகவும் குறைத்து விட்டீர். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். எனக்குள்ள மானக்கேடு நாள் முழுதும் என் கண்முன் நிற்கின்றது. அவமானம் என் முகத்தை மூடியுள்ளது. என்னை பழித்து தூற்றுவோரின் குரலை நான் கேட்கும் போதும், என் எதிரிகளையும் என்னை பழிவாங்க தேடுவோரையும் நான் பார்க்கும் போதும் வெட்கி போகின்றேன். நாங்கள் உம்மை மறக்காவிடினும் உமது உடன்படிக்கையை மீறாவிடினும் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட்டன. எங்கள் உள்ளம் பின்வாங்கவில்லை, எங்கள் காலடிகள் உம் வழியினின்று பிறழவில்லை. ஆயினும் நீர் எங்களை கொடிய பாம்புகள் உள்ள இடத்தில் நொறுக்கும்படி விட்டுவிட்டீர். சாவின் இருள் எங்களை கவி கொண்டது. நாங்கள் எங்கள் கடவுளின் பெயரை மறந்து விட்டு வேற்று தெய்வத்தை கைகூப்பி வணங்கி இருந்தோமானால் கடவுளாம் நீர் அதை கண்டுபிடித்திருப்பீர் அல்லவா? ஏனெனில் உள்ளத்தில் புதைந்திருப்பவற்றை நீர் அறிகின்றீர். உம்பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம். வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளுக்கென கருதப்படுகின்றோம். ஆடுகள் என கருதப்படுகின்றோம். என் தலைவா, கிளர்ந்தெழும். ஏன் உறங்குகின்றீர்? விழித்தெழும். எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளி விடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? நாங்கள் தரைமட்டம் தாழ்ந்து விட்டோம். எங்கள் உடல் மண்ணோடு ஒட்டி கொண்டுள்ளது. எழுந்து வாரும், எங்களுக்கு துணை புரியும். உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்டருளும். அரசரின் திருமண பாடல். பாடகர் தலைவருக்கு லீலி மலர்கள் என்ற மெட்டு போராயரின் அறப்பாடல் காதல் பாடல் பகுதி 45. மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனிதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது. திறன்மிகு கவிஞரின் எழுதுகோல் என என் நாவும் ஆகிடுமே. மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர். உமதேழை நின்று இதழை நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும். கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். வீரமிகு மன்ன மாட்சியோடு உம் மாண்பும் துலங்கிடவே உம் இடையினிலே வீரவாள் தாங்கி வாரும். உண்மையை காத்திட நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை சூடி வாரும். உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக. உம்முடைய கண்கள் கூறியன. மன்னர்தம் மாற்றாரின் நெஞ்சினிலே பாய்வன. மக்களெல்லாம் உம் காலடியில் வீழ்ந்திடுவர். இறைவனே, என்றும் உள்ளது உமது அரியணை. உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல். நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள். மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து
அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்துகின்றார். நறுமண துகள்கள் அகிலோடு லவங்கத்தின் மனங்கமிழும் ஆடையெல்லாம் தந்தம் இழைத்த மாளிகை தனியிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும். தந்தம் இழைத்த மாளிகை தனியிலேயே யாழிசை உம்மை மகிழ்விக்கும். அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வர் மன்னர். உனது ஏழில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர். செல்வமிகு சீமான்கள் உன்னருள் வேண்டி நிற்பர். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள். பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். தந்தையரின் அரியணையில் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். என் பாடல் வழியாய் பெயரை நிலைக்க செய்யும். ஆகையால் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர். 46 தொடர்ந்து வாசிக்கலாம். நம்மோடு வாழும் கடவுள். பாடகர் தலைவருக்கு கோராகியரின் பாடல் இளமகளிர் என்ற மெட்டு. திருப்பாடல்கள் 46. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகும் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரைதோடும் கடவுள் துணை அதற்கு உண்டு. வேற்றினத்தார் கலகமுற்றனர். அரசுகள் ஆட்டம் கண்டன. கடவுளின் குரல் முழங்கிற்று. பூவுலகம் கரைந்தது. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். உலகின் கடையெல்லை வரை போர்களை தகர்த்து நிறுத்திவிடுகின்றார். வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை தீக்கிரையாக்குகின்றார். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயிர்ந்திருப்பேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் கடவுளே நமக்கு அரண். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதற்கு விரும்புங்கள், ஆதரவளியுங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.